இந்த கலாச்சாரம் கொண்டு வந்ததே விஜய் அவர்கள் தான். சோ விஜய் அவர்கள் டிஜிபி ஆபீஸ்ல நேத்து கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காரு. விமனுக்கு எதிராக ஒண்ணுன்னா நம்ம அண்ணன் வந்துருவாரு, அவர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஜனநாயகன் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, சொந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, என்னதான் கரூர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, எந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஆனா தான் கட்சியில உள்ள பெண்களுக்கு ஒண்ணுன்னா வந்துருவாருன்ற ஒரு போலி அரசியல் நாடகம் ஆடுறதுக்கு மட்டும்தான் நேத்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காரு. கடந்த மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு அவரோட ஸ்பீச்ல அவர் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்தது. சோ அதையெல்லாம் நான் அந்த கட்சியில அவர் பேசினதை எதிர்த்து பெண்களுக்கான மரியாதை இல்லைன்றத சொல்லி வெளியே வந்தது பெண்களின் ஓட்டை பாதிக்கும், ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. பெண்களிடையே நிறைய ஒரு அதிருப்தியை நிறைய பேர் தெரிவிச்சாங்க. சோ இதன் காரணமாக பெண்கள் ஓட்டை பாதிக்குமோ அப்படின்னு பயந்து நேத்து நேரா வளைகாப்பம் முடிச்சிட்டு நேரா டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயத்தை தான் காட்டுதோ ஒழிய பெண்களுக்கு மேல உள்ள மரியாதை காட்டல. உடனே எங்க அண்ணன் தான் அண்ணா மண்ணான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு அண்ணன் எல்லாருக்கும் எங்களுக்காக வந்துருவாரு அப்படின்ற ஒரு பிக்சர் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு பெண்கள் முட்டாள் இல்ல, தமிழ்நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், தேர்ந்த அரசியல்வாதிகள். அவங்கள தேர்ந்தெடுத்து தனக்கு தலைவரா யார் இருக்கணும்ன்ற தேர்ந்தெடுக்கிற தகுதி தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிறைய உண்டு. அதனால தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் போலி அரசியல் நாடகம் இங்க எடுபடாதுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.